ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் ரொட்டீன் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் என்ன நடந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து வீடியோ போட்டு. ஏன்னா நம்ம வந்து பெங்களூர் வந்துவிட்டோம் ஒரு ட்ரைனிங் விஷயமாக. ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறதே இல்லை, ரீல்ஸும் போடுறதே இல்லை. இன்றைக்கி ஒரு சும்மா ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு போனோம் ட்ரைனிங் சென்டர்லேருந்து. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் வந்து ட்ரைனிங் வந்திருக்கிறேன். அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் வந்து மார்னிங் 9 o'clock போயிட்டா ஈவினிங் 6:30 தான் ஆகும் வரதுக்கே, வெளியில் வருவோம் நம்ம. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. அதனால் ஜூஸ் குடிக்கலாம்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். பெங்களூரில் மேக்ஸிமம் கன்னடா தான் பேசுகிறாங்க, தெலுங்கு அந்த மாதிரி. நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து ஏதோ தெரிஞ்சதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கலாம். நாங்கள் வந்து ஜூஸும் மில்க் ஷேக் அப்புறம் தோசை அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மெட்ரோவில் தான் நம்ம வந்து போகணும். ஒரு 2 ஸ்டாப் தான் நம்மளுக்கு. மெட்ரோவும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா பஸ் வந்து மாறி மாறி போகும்ல, அந்த மாதிரியும் போகணும். ஒவ்வொரு டைம் வந்து சேம் ட்ரெயினாகவும் இருக்கும், அந்த மாதிரியும் போகணும். அதை வந்து பார்த்து தான் நம்ம வந்து ஏறணும். ஒவ்வொரு டைம் நம்மளும் 2 ட்ரெயின் வந்து மாறி தான் போவோம். சம்டைம்ஸ் ஒரு ட்ரெயின் மாதிரி போவோம். அது கொஞ்சம் பார்த்து ஏறணும். அவ்வளோதான், நம்ம வந்து மெட்ரோ வந்து இறங்கிட்டோம். இப்போ நைட்டு வந்து 7:30க்கு நைட் வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க. 7:30 ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு ரூம் போயிடலாமேன்ட்டு நாங்கள் சாப்பிட்டே ரூம் போயிட்டோம். பிஜியில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. தான் நான் ஃபஸ்ட் டைம் பிஜியில் வந்து தங்கியிருக்கிறேன். ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், பட் பிஜி தான் ஃபஸ்ட் டைம். வாஷிங் மிஷின், ஒய்ஃபை எல்லாமே இருக்குது. ஆனால் நான் வாஷிங் மிஷினில் துவைக்கிறது இல்லை, கையிலே துவைச்சிக்கிறது. இதுதான் நம்ம வந்து மொட்டை மாடி. 2-3 வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து 5th ஃப்ளோரில் எடுத்துருக்குறோம். அது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ வந்து எங்களோட ரூம்லேருந்து நான் என்னென்ன சுற்றி பார்க்கலாம். பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்குது. எதை பார்த்தாலும் பெருசாக தான் இருக்குது. எல்லாமே ஐடி தான் ஃபீல்டு. பாருங்களேன் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குதுன்னு. எங்கள் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா அந்த லைனில் வந்து பஸ்ஸெல்லாம் எதுவும் போகாது. ஆனால் நடந்துகிட்டே இருப்பாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு, அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நடக்கவே முடியாது, ரஷ்ஷாக இருக்கும். எல்லாம் இடிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஆனால் நைட்டு எப்பவுமே வந்து லைட்லாம் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் கட்டடம்லாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே சுற்றி பார்க்க நிறைய பிளேஸ் இருக்குன்னாங்க. அது வந்து ஒன் டே போய்க்கலாம். ஸோ வீக் ஆஃபில் அந்த மாதிரி போய்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ தூங்க போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. இது வந்து எங்களோட ரூமு. 3 பேர் ஷேரிங் பண்ணிக்கலாம். ரூம்குள்ளே டிவி, பீரோ, கட்டல் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, டாட்டா பாபாய். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம்.